இட்ஸ் அ விடாமுயற்சி சுனாமி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷம் கேப்பு. கடைசியாக வந்து நம்ம தலை அஜித் அவர்களோட படம், அவருக்கு சொன்னால் பிடிக்காது தலைன்னு, ஸோ அஜித் அவர்களோட படம் வந்து 11 ஜான் 2023 ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கேப்க்கு அப்புறம் ஃபைனலாக த விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி அந்த முயற்சியை விடாமையே கடைசியாக அந்த டீசரையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி கரகோஷத்தோட நம்ம அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு வேற லெவல் எமோஷனலான மூமெண்ட். அதாவது எங்கே போனாலும் கடவுளே அஜித்தே எப்போ அடுத்த அப்டேட் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டு 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 கடைசியாக அந்த அப்டேட் வந்து எஸ்டர்டே ஒரு காசிப்பாக கிரியேட் ஆச்சு. என்னன்னா திடீர்னு வந்து 11/8க்கு ஒரு டீசர் ரிலீஸ் ஆக போகுது விடாமுயற்சி அப்படின்னு வந்து லைகா ப்ரொடக்ஷன் சொன்னதாகவும் அதுக்கப்புறம் வந்து அது காசிப்பாக இன்டர்நெட்டில் பயங்கரமாக வெளியில் போச்சு. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் நம்ம அஜித் ஃபேன்ஸ், நான் வந்து தலையோட ஒரு மிகப்பெரிய ஃபேன், அப்படி பார்க்கும்போது எனக்குமே இல்லை ஏதாவது ஒரு டீசர் ஏதாவது ஒரு ட்ரெய்லர் ஏதாவது ஒரு பேசுகிற மாதிரியாச்சும் விடுங்கப்பா, ரொம்ப நாள் ஆகுது அவரை பார்த்து அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அஜித் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ அவங்களுமே எங்க கிட்ட வந்து ஏதாவது ஏமாத்திட மாட்டீங்கல்ல அப்படின்னும் போது 11/8க்கு டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லைகா ப்ரொடக்ஷன்ஸும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரே ஜாலி, இந்த சைடில் மழை இந்த சைடில் டீசர் இன்னைக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி 11/8க்கு ரிலீஸ் ஆகி எக்ஸாக்டா 1 நிமிஷம் 48 செகண்ட் நீங்க வந்தா மட்டும் போதும், அதுல ஒரு சின்ன வார்த்தை கூட பேச தேவையில்லைன்னு ரிலீஸ் ஆன டீசர் விடாமுயற்சி. எஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த பர்டிகுலர் டீசரோட டீகோடிங் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் அண்ட் நம்ம தலை பத்தின அப்டேட்ஸ் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம டீசருக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 2 இயர்ஸா காசிப்ஸ் இல்லை வந்து அஜித் அவர்கள் ஃபேஸ் பண்ண நிறைய அலிகேஷன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எப்படின்னா, அவர் வந்து அவ்வளோதான் சினிமா விட்டு போயிட்டார். இந்த சைடு வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டார், அந்த சைடில் வந்து அஜித் அவர்கள் வந்து அவரோட பேஷன் கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறது அப்புறம் வந்து பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லி மாறி போயிட்டார். ஃபேன்ஸுக்காக பெருசாக அவர் வர்றது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சோஷியல் மீடியாவில் காசிப்ஸ் போகல, அது போயிட்டே இருந்தது டிஃபால்ட்டாகவே. அதாவது ரொம்ப பேசிக் லெவல் ஆக்டர்ஸ்க்கே அந்த மாதிரி இருக்கும்போது அஜித் அவர்கள் தன்னுடைய லைஃப்பை தானாக வந்து செதுக்கி மேலே வந்தவருக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறது புதுசு இல்லைன்னு சொல்லி அவர் இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே பார்க்கறதில்ல, அவரோட வேலையை ரொம்ப அழகாக செய்வார். ஸோ அவர் வந்து ஆஸ் அ பர்சனாக தன்னோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாக இருந்துக்காருன்னு கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு ரசிகர்கள் மன்றம்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கலைச்சிடுங்க, ஃபேமிலி தான் முக்கியம், என்னோட படத்தை பார்க்க வரவங்க அந்த 2.5 hours வந்து என்டர்டெய்னிங்காக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி, டு பி ஃப்ராங்க் உங்களோட ஃபேமிலி தான் முக்கியம், நீங்கள் அதை பாருங்க அப்படின்னு சொன்ன ஒரு மாமனிதர். அதை தவிர்த்து எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷனான விஷயம் அவர்கிட்ட பார்க்க முடியும். ஆஸ் அ பர்சனாக ஒரு பேஷனேட்டான லைஃபையும் வந்து ஃபாலோ பண்ணுறாரு, அதே சமயம் வந்து பர்சனல் லைஃபையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் அந்த பேரலாக பார்க்கும்போது ப்ரொஃபஷன் வைஸ் சினிமா, அந்த சினிமா வந்து அந்த திகட்டாத ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும்ல, நம்ம வந்து நிறைய படம் நடிக்காதீங்க, ஒரே படம் நடிங்க, அதில் வந்து ஈவன் இட் இஸ் அ பிக் ஹிட் ஆர் ஆவரேஜ், ஆனால் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் போதும் அப்படின்னு இருக்க ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அதுதான் தல அஜித்தோட ரசிகர்கள், அதுதான் அவர் சம்பாதிச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த சினிமா இல்லாத டைமில் நீங்கள் அந்த சைடு அப்படியே அந்த சைடில் போய் அப்படி இந்த சைடில் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஃப்ளைட்டு, இந்த ஃப்ளைட்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து ஐஐடி பசங்களுக்கு பெரிய பெரிய டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கற்று தராரு, திடீர்னு பைக் ஓட்டிட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு மனுஷனால எல்லா பேஷனையும் ஃபாலோ பண்ண முடியும், ஒரே ஒரு சிம்பிளான லாஜிக் தான். அதாவது நீ ஏர்ன் பண்ணு, உனக்கு பிடிச்சதை ஃபாலோ பண்ணு, அதே நேரத்தில் பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணு அப்படின்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தவர். ஸோ இதுதான் சிம்பிளாக அஜித் அவர்கள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸோ இப்போ வந்து டீசருக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆரவ், த்ரிஷா, ஒன்ஸ் அகேன் வந்து த காம்போ ஆஃப் த்ரிஷா அண்ட் தென் அஜித் சார் அண்ட் ஆல்சோ நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்தவங்க தான் ரெஜினாவை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். இவங்களோட காம்போவில் கடைசியாக வந்த மங்காத்தா எப்படி போச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பயங்கர ஹிட்டான காம்போ. அந்த படத்தை வந்து திருப்பி வந்து ஸ்க்ரீனில் இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க, எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மிக பெருசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டீசரில் நம்ம பார்த்த ஆக்டர்ஸ், அவங்களோட கேஸ்டிங் க்ரூ. ஸோ அப்படியே இந்த சைடு வந்து டைரக்டர்
மகிழ் திருமேனி. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், எஸ் மீகாமன். இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் மூவி. அவ்வளோ அழகா ஒரு ஸ்டோரி பிளாட்டை எடுத்து அந்த பிளாட்டை வந்து ஒரு டைரக்டர் டச்சில் கல்ட் பண்ண மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். அழகா அதை வந்து ரொம்ப போர் அடிக்காம பொறுமையா சொல்லியிருப்பாரு வெளியில. அது எப்படின்னா, அது வந்து வெளியில பெருசா தெரியாம அப்புறம் ஓடிடிலாம் ரிலீஸ் ஆகும்போது நல்லா இருக்கே படம் அப்படின்னு சொல்லி, நம்ம அன்பே சிவம் மாதிரி தான். அன்பே சிவம் அது வேற ஜோனரு, மீகாமன் இது வேற ஜோனர். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெப்யூட்டடான ஒரு டைரக்டர். இந்த விடாமுயற்சி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் அவர்கிட்ட இருந்து. எப்படி அதை யூஸ் பண்ணி வெளியில எடுத்துட்டு வந்திருப்பாரு, அந்த டைரக்ஷன் இல்லை அஜித் சாரோட ஆக்ஷன் எல்லாம் எப்படி எடுத்துட்டு வந்திருப்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாவே இருக்கு எனக்கு. அடுத்ததான் அந்த சைடு அப்படியே போனோம் அப்படின்னா, இந்த படத்தோட முக்கியமான ஒரு மிகப்பெரிய பேக் போன் இல்லை வந்து பிளஸ் இல்லை வந்து ஒரு தூக்கி நிறுத்த போற விஷயம், இது வந்து ஒரு பல காலத்துக்கு பேச போற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சினிமோட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் சார். இவரை பத்தி நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா அறம், காஷ்மோரா, அப்புறம் அநேகன். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த காஷ்மோரா மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்லாம் வந்து சினிமோட்டோகிராஃபியில் நம்மளுக்கு விஷுவலா காட்டுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி அறம். ஸோ அப்படியே இந்த பேரலா இப்படி பார்த்தோம் அப்படின்னா அநேகன்ல வந்து ஸ்டோரியே நம்மளுக்கு தெரியும், ஒரு ஸ்ரீலங்கா போவாங்க, இன்னும் சென்னை வருவாங்க. ஸோ அந்த சினிமோட்டோகிராஃபியில் அந்த லைட்டிங் எஃபெக்ட், சில பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகா வந்து எடுத்து நம்ம கண் முன்னாடி வந்து ஒரு விருந்தே கொடுத்துருப்பாரு. ஸோ அடுத்ததா வந்து நம்ம மியூசிக் அனிருத். எனக்கு என்னமோ வந்து டு பி ஃப்ராங்க், இந்த டீசரோட மியூசிக் வந்து ப்ராமினண்டா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. மேபி ஹி இஸ் குக்கிங் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஹாட், படத்துல தெரியும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி அனிருத் சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் இதை வந்து நான் இவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்தர்களோட ஃபேவரட் ஆக்டர் சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம், நான் சொல்லுவேன் சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் வந்து நம்ம தலை அஜித் தான். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்ம டீசருக்குள்ள போகலாம். ஸோ விடாமுயற்சி இந்த மூவியோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1997 பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ வந்து அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரேக் டவுனில் ஒரு 2 பேர் ஹீரோயின்ஸ் வந்து அவங்க கார் எடுத்துட்டு ஒரு லாங் டிரைவ் போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்களோட கார் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ வந்து நியர்பை ஏதாவது கேரேஜ் இருக்கான்னு தேடுறாங்க. அந்த கேரேஜ் தேடுறதுக்குள்ளேயே வந்து இவரோட ஒய்ஃபை கடத்திடுறாங்க. ஹீரோட ஒய்ஃபை வந்து கடத்திடும் போது ஸோ ஒய்ஃபையும் தேடுறாரு. அதே சமயத்தில் வந்து சுற்றி நடக்கிற நிறைய விஷயத்த அவர் எந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறாரு, என்னென்னலாம் ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னு தான் இந்த கதை. ஸோ அப்படியே நம்ம இந்த பிளாட்டை எடுத்து விடாமுயற்சியோட கனெக்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக அதே சீக்வன்ஸ் வந்து செட் ஆகுது. ஒரு பெரிய நேரோ ரோடு, நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஏதோ ஒரு காரில் போகிறாங்க. அந்த கார் வந்து அதே இடத்துல நிற்குது. அங்கேருந்து தொலைஞ்சு போயிடறாங்க த்ரிஷா அவர்கள். ஸோ அதை தேடி அஜித் அவர்கள் என்னென்னலாம் பண்ணுறாரு, எங்கெங்கெல்லாம் அலையிறாரு. அப்படி போகும்போது ஆஸ் அ வில்லனா அர்ஜுனை மீட் பண்ணுறாரா, ரெஜினா கேசன்டியாவை மீட் பண்ணுறாரா, ஸோ ஆரோ வந்து அந்த இடத்துல எப்படி வராரு அப்படின்ற மாதிரி நிறைய பிளாட்ஸ் வச்சுருந்தாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த படம் எந்த ஏரியாவில் எந்த கண்ட்ரியில் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டீப் டைவ் பண்ணி பார்க்கும்போது, போலீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் ஆகிருக்கும். ஒரு பர்டிகுலர் சீனில் போலீஸில் அங்கே வந்து POLIS அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வேர்டிங்கை யூஸ் பண்ண கண்ட்ரிஸ் நிறைய இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீஸு, ஃபின்லாண்டு அந்த மாதிரி. பட் போலீஸ்ன்ற வார்த்தையில் ஐக்கு மேலே ஒரு ஸ்மால் டாட் இருக்கும். அந்த டாட் யூஸ் பண்ணுற கண்ட்ரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி. ஸோ வந்து இந்த பர்டிகுலர் படம் வந்து ஒரு டர்க்கி பேஸ்டு மூவி, அந்த கண்ட்ரியில் நடக்கிற ஒரு கதையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்றது இதில் தெரிய வருது. அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஃபுல்லாக வந்து ஒரு மவுண்டைன், அதுக்கு நடுவில் ஒரு ரோட். பட் ஒரே ஒரு சீன் மட்டும், ஒரு வெட்டிங் நடக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த வெட்டிங் சீனில் வந்து அதில் வந்து த்ரிஷா, அஜித் அவர்கள் 2 பேரையும் காட்டியிருக்க மாட்டாங்க, ஹீரோயின்ஸு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சீன் தான் கனெக்டிங் பிளாட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக, ஒன்று அஜித் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா த்ரிஷா அவர்களோட ஃப்ரெண்டாக இருக்க யாராவது ஒருத்தரோட ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண வந்துட்டு அங்கேருந்து இவங்க பிளான் பண்ணி லாங் டிரைவ் பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. இதுக்கு நடுவில் வந்து ஆஸ் அ வில்லனா அர்ஜுன் அண்ட் ரெஜினா கேசன்டியா நல்லா தெரியுறாங்க. இந்த சைடில் ஆரோவுக்கான ரோல் என்ன அப்படின்றது மேபி ஆஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்டா வந்துட்டு இவருக்கு அகேன்ஸ்டா திரும்புறாரா அப்படின்றது லாஸ்டா வந்து
துப்பாக்கி சீன் ஒன்று வரும். அதில் வந்து அஜித் அவர்களும் கையில் துப்பாக்கி வச்சிருப்பாரு, ஆரோ அவர்களும் துப்பாக்கி வச்சிருக்காரு. ஸோ வெயிட் ஃபார் த பிக்கஸ்ட் ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் விடாமுயற்சி, அந்த சைடில் குட் பேட் அக்லி, இது ரெண்டுமே பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும், பத்திக்கு தெரியும் தேட்டர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து ஆல்ரெடி ஒரு வைப் பண்ணிட்டாங்க. தலை அஜித் ஃபேன்ஸும் வேற லெவல் வைப் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இந்த டீசரில் அப்பார்ட் ஃப்ரம் பிரேக் டவுன் மூவி பிளாட்டு, அப்பார்ட் ஃப்ரம் நம்ம தலையோட ஆக்டிங்கு, நீங்கள் எந்த ஆங்கிளில் வந்து இந்த டீசரை பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு படமும் அட் டைம்ல ரிலீஸ் ஆச்சா, நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் நம்ம ஆரோ ஃபேனாக இருந்தாலும் சரி, ரெஜினா ஃபேனாக இருந்தாலும் சரி, த்ரிஷா ஃபேனாக இருந்தாலும் சரி, நம்ம தலை ஃபேனாக இருந்தாலும் சரி, மறக்காம இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சரக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.